श्रीशैलेश दयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् மாநிலத்தில் முன்னம் பெரியாழ்வார் வந்துதித்த ஆனிதன்னில் சோதியனால் ஆதரிக்கும் ஞானியர்க்கொப்போரிலை இவ்வுலகுதனில் என்ன நெஞ்சே எப்போதும் சிந்தித்திரு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். உபதேச ரத்தினமாலையிலே 17ஆம் பாட்டை அனுபவிக்க இருக்கிறோம். மாநிலத்தில் முன்னம் பெரியாழ்வார் வந்துதித்த ஆனிதன்னில் சோதியன்னால் ஆதரிக்கும் ஞானியர் கொப்போரில்லை இவ்வுலகதனில் நெஞ்சே எப்பொழுதும் சிந்தித்திரு என்பது பாசுரம். மாநிலத்தில், அதாவது இந்த பூமியிலே முற்காலத்திலே நம்முடைய பெரியாழ்வார் அவதரித்தருளின ஆனிதன்னில் ஆனி மாதத்திலே சுவாதி நட்சத்திரம் என்று சொன்னால் பிரீத்தியோடே இருக்கக்கூடிய ஞானவான்கள் ஞானியருக்கு, அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு ஒப்பற்றவர்கள் ஒப்பானவர்கள் ஒருவர் இவ்வுலகதனில், இந்த ஒருத்தர் கூட இந்த உலகில் இல்லை, ஒருவர் இல்லை, அப்படி ஒருத்தர் கூட இல்லை என்று நெஞ்சே அந்த கிடையாது என்பதை உணர்ந்து மனமே எப்பொழுதும் நீ அவர்களிடத்திலே எந்த காலத்திலும் மனமானதே நீ சிந்தித்து எண்ணி இருப்பாயாக என்று காட்டப்பட்டிருக்கிற பாசுரம் இது. இந்த பாசுரத்தில் எதை காட்டுகிறார் அப்படின்னால், அதாவது இந்த பெரியாழ்வார் மங்களாசாசன பரர் கீழ்பாசுரத்தில் காட்டியாச்சு. அப்படிப்பட்ட ஆனி மாதத்தில் சுவாதியில நட்சத்திரத்தில் அவதரித்து மங்களாசாசன பரராக இருக்கிற இந்த பெரியாழ்வாருடைய பிரபாவத்தையும் அவர் திருநட்சத்திரத்தையும் உணர்ந்தவர்கள் ஞானிகள். அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு ஒப்பானவர்கள் இல்லை அப்படின்னு காட்டப்பட்டது. நம்மாழ்வார் என்ன நம்மாழ்வாரை சொல்லுகிற மாதிரியே நம் பெரியாழ்வார் என்ன நம் பட்டர்பிரான் என்னும் இவர் விஷயத்திலே இவருடைய பிரபாவத்தை காட்டுகிறார்கள் அப்படின்னு காட்டப்பட்டது. அப்படிப்பட்ட நம் பட்டர்பிரான் நம் பெரியாழ்வார் அவர் வந்துதித்த அப்படிப்பட்ட தம்முடைய சத்தாதிகளை, அதாவது இவர் எப்படி இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னால் மங்களாசாசனத்திலே யாம்படி உடைய அனைத்துமே பகவன் மங்களாசாசனத்திலே ஆகும்படியாக திருப்பல்லாண்டு முகேன வெளியிட்டருளினார் இந்த பெரியாழ்வார். அப்படி தம்முடைய யாத்திரையே நமக்கு எல்லாருக்கும் அப்படி மங்களாசாசன பரராக இருந்த பெரியாழ்வாருடைய அந்த நடத்தையே அந்த செய்கையே தமக்கும் செய்கையாக கொண்டிருக்கிற அந்த ஞானிகள் அவர்கள்தான் அதை ஆதரிக்கும்படியான ஆனிதன்னில் சோதி என்றால் ஆதரிக்கும் ஞானிகள். அப்படி ஆதரிக்கும்படியான ஞானிகள் அவர்களுக்கு ஒப்பொருவர் இவ்வுலகில் இல்லை. இப்போது பெரியாழ்வார் ஞானி, பெரியாழ்வாருடைய அந்த நட்சத்திரத்தையும் ஆழ்வாரையும் அவருடைய அந்த மங்களாசாசன பரத்வத்தையும் ஆதரிக்கும்படியான ஞானிகள் அவர்களுக்கு ஒப்பொருவர் இல்லை. இப்போ கீழே பெரியாழ்வாருடைய பிரபாவத்தை சொல்லி அதற்கு மேலே பெரியாழ்வாரனுடைய பிரபாவத்தை உணர்ந்து இந்த ஆனி சுவாதி நட்சத்திரத்தை ஆதரித்து
இந்த பெரியாழ்வாருடைய மங்களாசாசன பரத்வத்திலே நிலை நின்றிருக்கக்கூடிய அவர் வழிவந்திருக்கக்கூடிய ஞானிகளுக்கு ஒப்பொருவர் இல்லை அப்படின்னு காட்டப்பட்டது. இப்போது ஞானி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஞானதசை பிரேமதசை என்று 2 தசைகள் சிவஜன பூரணத்தில் காட்டப்படுறது பெரியாழ்வார் விஷயத்தில், அதாவது மங்களாசாசன விஷயத்தில். எப்போ இந்த மங்களாசாசனம் ஸ்வரூப விருத்தமன்னோ என்னில், இந்த மங்களாசாசனம்னு சொன்ன என்ன அர்த்தம்? மங்களத்தை ஆசாசித்தல் அப்படின்னு அர்த்தம். இவன் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இது அதாவது ஆசீர்வாதம் பண்ணுறது. பெரியவாத்தான் சின்னவாளை பார்த்து நீ நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவார். ஆனால் இங்கே சின்னவர்கள் பெரியவர்களை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுறதுன்றது இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது, பார்த்ததே இல்லை. ஆனால் பெரியாழ்வார் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், பெரியவராக இருக்கக்கூடியவர் சின்னவாளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணால் பரவாயில்ல, இவர் சின்னவராக இருக்கார், ஆனால் பெருமான் மிக பெரியவனாக அவர் எதிரே வந்து நிற்கிறான், அவனை பார்த்து நீ நன்னா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுகிறார் போல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பாசுரம் பாடுறார். அப்படின்னால் அது என்ன? இது ஸ்வரூபத்துக்கு விரோதம் இல்லையா? அந்த பகவான் தானே இந்த ஜீவாத்மாவை காப்பாற்றக்கூடியவன், ரக்ஷகனவன் என்று உணர்ந்திருப்பதே ஸ்வரூபம் அல்லவோ? அப்படி அல்லாமல் அவனை ரக்ஷவஸ்துவாக கொண்டோ நாம் அவனை ரட்சிக்க வேண்டும் காக்க வேண்டும் என்று சொன்னால், இது நம்முடைய ஆத்மா அவனாலே காக்கப்பட வேண்டியது என்கிற தன்மைக்கு எதிரானதல்லவோ? அப்படின்னு கேட்டால் அன்னோவென்னில் அப்படி இல்லையோ அப்படின்னு கேட்டால், ஞான தசையிலே இவன் ஆத்மாவினுடைய தன்மையை உணர்ந்திருக்கிற தசையிலே இந்த ஜீவாத்மாவை பகவான் காப்பாற்றுகிறான் என்கிற ஞானத்தோடு இருத்தல் அது ஞான தசை. ரக்ஷரக்ஷிய பாவம், அந்த எம்பெருமான் ரக்ஷகன், நான் அவனாலே ரட்சிக்கப்படக்கூடியவன் என்கிற பாவமானது தன் கப்பிலே கிடக்கும். இட் வில் பி இன் இட்ஸ் பிளேஸ். பகவான் ரக்ஷகன், நான் ரக்ஷவஸ்து என்பது அந்த நினைவு இருக்கும். ஆனால் அதுவே பிரேமதசை, இந்த அன்பின் மிகுதியாலே பக்தியின் மிகுதியாலே என்ன நடக்கிறதுனால், அந்த எம்பெருமான் நம்மாலே காக்கப்படக்கூடியவன், நாம் அந்த எம்பெருமானை காக்க வேண்டும் என்கிற எண்ணம் மீதூறும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பக்தியினுடைய ரொம்ப முதிர்ந்த நிலை தான் மங்களாசாசனம் என்ன அர்த்தம்? அதுதான் பிரேமதசையிலே தட்டுமாறி கிடக்கும் என்று காட்டப்படுகிறது. தட்டுமாறி கிடக்கும்னா, நான் அவனை ரட்சிப்பேன், அவன் என்னாலே ரட்சிக்கப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. இவருக்கு ஞானதசை எப்போது? பாண்டிய வல்லவதேவன் சபையிலே ஞானதசை. ஆனால் பகவானை பார்த்தவுடனேயே இவர்களது பிரேமதசையாக மாறியது தான் பிரேமதசை அப்படின்னு பேர். அப்போது தட்டுமாறி கிடத்தல் என்று சொல்லப்படுகிறது. பிரேமதசையிலே தட்டுமாறி கிடக்கும். இப்போ இந்த பிரேமதசையால்தான், அதுதான் மங்களாசாசன பருத்தம். இதை ஆதரிப்பவர்கள் ஞானிகள். யார் ஆதரிக்கிறார்? ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் அனைவருமே இதை ஆதரித்து போந்தார்கள். பிள்ளலோகாச்சாரியர் அற்புதமாக காட்டுகிறார். சதாச்சாரிய சத்சிஷ்ய லட்சணம் காட்டுகிற போது சிவஜன பௌர்ணத்திலே, அதாவது 4வது பிரகரணம், 6 பிரகரணமாக வகுத்து வச்சிருக்காரு இல்லையோ, அதில் புருஷகார வைபவம், சாதனஸ்ய கௌரவம், தது அதிகாரி கிருத்தியம், சத்குரூப சேவனம் என்று உபயர் பரிமாத்தமாக ஆச்சாரிய சதாச்சாரிய சத்சிஷ்ய லட்சணம் காட்டுகிற போது, ஒரு ஆச்சாரியனானவன் எதற்கு இந்த சிஷ்யனுக்கு திருமந்திரோபதேசம் பண்ணி அவனை ஏற்கிறான் என்ன கேள்வி. ஒரு சிஷ்யனை ஒரு ஆச்சாரியனானவன் எப்படி நினைக்க வேணும் அப்படின்னு கேள்வி. அந்த இடத்துல தன்னையும் சிஷ்யனையும் பலத்தையும் மாறாடி நினைத்தல் குரூர நிஷித்தம் என்கிறார் பெரிய பிள்ளைலோகாச்சாரியர்.
ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷ்யனை உஜ்ஜீவிக்கிற போது அந்த சிஷ்யனை மாறி நினைக்கக்கூடாது, தன்னை மாறி நினைக்கக்கூடாது, பலனை மாறி நினைக்கக்கூடாது. என்ன அர்த்தம்? அவரே சொல்லிவிடுறார், இந்த சிஷ்யனை தன் சிஷ்யன்னு நினைக்கக்கூடாது, தன்னை இந்த சிஷ்யனுக்கு ஆச்சாரியன்னு நினைக்கக்கூடாது. பலன் இன்னென்ன பலனுக்கு இவனுக்கு சமாஷணம் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்போது இவனை தன் சிஷ்யன்னு நினைக்கக்கூடாது, தன்னை ஆச்சாரியன்னு நினைக்கக்கூடாது. அதே போல் பலன் என்னென்ன பலனுக்கு இவனுக்கு சமாஷணம் பண்ணுறேன் அப்படின்னா, இவன் எனக்கு ஏதாவது காசு பணம் கொடுப்பான், அதனால் நான் இவனை உஜ்ஜீவிக்கிறேன் அப்படி நினைக்கக்கூடாது ஆச்சாரியன். இதே சொல்கிறார் பல்லலோகாச்சாரியர். இல்லைன்னால் எனக்கு சகவாசம் கிடைக்கும், இவன் கூட இருப்பான் அப்படின்றதுக்காக நான் இவனுக்கு சமாஷணம் பண்ணுறேன். இல்லை கூட இருக்கிறதுக்காக சமாஷணம் இல்லை, கடைசி வரைக்கும் கூட இருப்பான், பேச்சு துணைக்கு ஆள் இருப்பான் அப்படின்றதுக்காக இல்லை. சரி, பெருமாளுக்கு கைங்கரியத்துக்கு ஆளாக்குகை, ஒருத்தனை கைங்கரியத்துக்கு ஆளாக்குகிறேன் இல்லை. இல்லைன்னா இது பகவத் கைங்கரியம் அதனால் பண்ணுறேன் இல்லை. இது எதையுமே நினச்சி இந்த ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு சமாஷணம் பண்ணுறதில்லை சொல்லிட்டார். சூத்திரக்காரர் காழ்ந்து போயிட்டார். அப்போது மாறாடின நினைவு என்ன அப்படின்றத, தப்பான நினைவு என்ன அப்படின்றத பெரியவாச்சான் பிள்ளை காழிட்டார். ஆனால் எப்படி சரியாக நினைக்கணும்ன்றத மாமனிகள் வியாக்கியானத்தில் காட்டுறார். இவனை தன் சிஷ்யன்னு நினைக்கக்கூடாது. சரி, இந்த ஆச்சாரியன் சிஷ்யனை தன் சிஷ்யன்னு நினைக்கக்கூடாது, தன்னை ஆச்சாரியனை நினைக்கக்கூடாது. பலன் எனக்கு திருப்த பலன்கள் கிடைக்கும்னோ இல்லை சகவாசம் கிடைக்கும்னோ பகவத் கைங்கரியம், இது பகவத் கைங்கரியமாகவோ இல்லை சிஷ்யனுடைய உஜ்ஜீவனத்துக்காகவோ இது எதுக்குமே இவ சமாஷணம் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரே. இதுக்கு சரியான நினைவு என்ன? அப்போ ஆச்சாரியன் எப்படி நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், தன்னை தன்னுடைய ஆச்சாரியனுடைய பரிகரமாக நினைக்க வேண்டுமே வழிய தன்னுடைய ஆச்சாரியனுடைய ஒரு கருவியாக தன்னை நினச்சிக்கணும். நான் ஆச்சாரியன் இல்லை, எங்கள் ஆச்சாரியன் என் மூலமாக இவனுக்கு சமாஷணம் பண்ணுறார். அப்போது தன்னை ஆச்சாரியனாக நினைக்காமல் தான் ஆச்சாரியனுடைய ஒரு அங்கமாக நினைத்து, நான் என்னுடைய ஆச்சாரியனுடைய அங்கம், நான் அவர் தான் இதை பண்ணுறாரு வழியை நான் பண்ணலை அப்படின்னு நினைக்கணும். ஒன்றும் சிஷ்யனை இவன் என் சிஷ்யன் நினைக்காமல், இவன் நம்முடைய ஆச்சாரியனுக்கு சிஷ்யன், என்னுடைய ஆச்சாரியனுக்கு இவன் சிஷ்யன், நானும் இவனும் சப்ரம்மச்சாரிகள் என்கிற எண்ணத்தோடைய அந்த சிஷ்யனை நினைக்க வேணும். சரி, தன்னை எப்படி நினைக்கணும்னு சொல்லிட்டார், சிஷ்யனை எப்படி நினைக்கணும்னு சொல்லிட்டார். பலன், திருப்த பலன்களுக்காக ஆச்சாரியன் சமாஷணம் பண்ணுறதில்ல. அதாவது ஐஸ்வர்யங்களுக்காகவோ இல்லை ஏதோ ஒன்று காசு பணம் கிடைக்கும்ன்றதுக்காகவோ இல்லைன்னா இந்த ஆச்சாரியன் இவனுக்கு கைங்கரியம், அதாவது பகவத் கைங்கரியத்துக்கு ஆளாக்கறேன்றதுனால சமாஷணம் பண்ணுறதில்ல. சிஷ்யன் உஜ்ஜீவனம் பெறுகிறான்றதுக்காக சமாஷணம் பண்ணுறதில்ல. அப்போ ஆச்சாரியன் இந்த சமாஷணம் பண்ணுறவர் எந்த பலனை உத்தேசித்து சமாஷணம் பண்ணணும் அப்படின்னால், பகவன் மங்களாசாசனத்துக்கு ஆளாக்குகையே என்கிற எண்ணத்தோடே சமாஷணம் பண்ண, அதுதான் பலனாக எதிர்பார்த்து சமாஷணம் பண்ணுறாரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு. அப்போது சிஷ்யனுக்கு சமாஷணம் பண்ணுறது ஆச்சாரியன் நினைவாலே எந்த பலனை உத்தேசித்து என்று சொன்னால், அந்த பகவானுக்கு நிச்சலும் பல்லாண்டு பாடுவதற்கு ஆளாக்குகிறேன் என்கிற எண்ணத்தோடே. அப்போ ஆச்சாரியன் நினைவாலே எது பலம் அப்படின்னு சொன்னால், எம்பெருமானார் தொடக்கமாக பரம்பரையாக ஒரு ஆச்சாரியனை, அதாவது 74 சிம்மாசனாதிபதிகள் எம்பெருமானார் எந்த நினைவோடே பண்ணியிருக்கிறார் அப்படின்னு மாமுனிகள் காட்டுறார்.
74 சிம்மாசனாதிபதிகளை நியமித்து இவ்வளவு பேரை உஜ்ஜீவிக்கணும்னு எம்பெருமானார் பண்ணாரே, எதுக்காக அப்படின்னு சொன்னால் சொல்லிட்டார். ஆனால் பகவான் தனிமையை தீர்ப்பதற்காகவே இருவருடைய அவதாரம்னு காட்டப்படுகிறது. ஒருத்தர் பெரியாழ்வார், மற்றொருத்தர் எம்பெருமானார். அவன் தனிமையை தீர்ப்பதற்காக ஆளுமாளார் ஆழியும் சங்கும் சுமப்பார்தாம் வாளும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மத்தில்லை என்று ஒண்ணுமில்லாமல் போனானே, அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய தனிமை தீர்க்கைக்காகவே பெரியாழ்வாருடைய அவதாரம், எம்பெருமானாருடைய அவதாரம். எம்பெருமானார் அவதாரம் பண்ணினார். அதனால தான் மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்தெங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் அண்ணலை ராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரேன என்ன அர்த்தம்? நாரணருக்கு பல்லாண்டு பாடுகைக்கு ஆளாக்கினார் எம்பெருமானார். அவர் ஏன் எப்படி ஆளாக்கினார்னா, 74 சிம்மாசனாதிபதிகளை உருவாக்கி அவர்கள் மூலமாக பலரை உஜ்ஜீவித்து பலர் அவனுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் என்பதற்காகவே இவர் ஆளாக்கினார். அப்போ ஆச்சாரியன் நினைவாலே சிஷ்யனுக்கு என்னத்துக்காக அந்த ஆச்சாரியன் மந்திரோபதேசம் பண்ணி சமாசயனத்தை பண்றார்னு சொன்னால் பல்லாண்டு பாடுகைக்கு ஆளாக்குகை. அப்படி இந்த ஓரான் வழி குரு அதாவது எம்பெருமானார் நியமித்தருளி இருக்கக்கூடிய அனைத்து சிம்மாசனாதிபதிகளான ஆச்சாரியர்கள் அனைவரும் இந்த மங்களாசாசன பரத்வத்தை ஆதரித்து மங்களாசாசனம் பண்ணுகைக்கு ஆளாக்குவதற்காகவே சமாசயனம் பண்ணுகிறார்கள் தங்கள் நினைவாலே. அப்படிப்பட்ட இந்த ஆச்சாரியர்கள் தான் ஞானியர், கொப்போர் இல்லை. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுக்கு ஒப்பொருவர் இவ்வுலகதனில் இல்லை அப்படின்றத மணவாள மாமுனிகள் இங்கே அற்புதமாக பண்ணி அருளுகிறார். இவ்வுலகதனில் என் நெஞ்சே எப்போதும் சிந்தித்திரு, அவர்களை சிந்தித்திருப்பாயாக என்பது இந்த பாசுரத்துக்கு இருக்கக்கூடிய அற்புதமான அர்த்தம். அடுத்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நாளை அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்.